தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்களுக்கும் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் எழில் கருணை அக்கா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படி என்பதை விட தலைவருடைய மனதில், நம்மளுடைய தோழர்களுடைய மனதில் இதை ஒரு கண்ணீர் அஞ்சலியாக 57க்கும் அதிகமான இறப்புகளை கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இறப்பினுடைய கண்ணீர் அஞ்சலியாக ஏற்பட்ட ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. நீட் தேர்வின் தோழர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல, நீட் தேர்வு எப்படி ஒரு அனிதாவுடைய இறப்பின் மூலம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தீயாக மாறி இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தீயாக மாறியதோ, அதே போல இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாக மாறக்கூடிய ஒரு முதல் கூட்டமாக, அதுவும் முதல் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று முதல் போராட்டமாக இந்த களத்தை உருவாக்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றி என்று சொல்லுவதை என்னுடைய உணர்வினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். மது ஒழிப்பு, எல்லோரும் கள்ளுக்கடைகள் கள்ள சாராயத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது முதல் தலைவனாக மது ஒழிப்பே நம்மளுடைய இறுதி மூச்சு என்று போராட்டத்தை ஆரம்பித்த முதல் இயக்கமாக இந்த மேடையை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய முடிவு. சட்டமன்ற உறுப்பினர் கூறிய போல ஒரு கூட்டணி கட்சி தமிழக அரசிற்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக இந்த கோரிக்கையை மக்களின் சார்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டம். அந்த கூட்டத்தின் சப்மிஷன்ஸ், எங்களுடைய முதல் சப்மிஷன் தலைவரிடம் நாங்கள் வைக்கிறோம். 2020ஆம் ஆண்டு நம்மளுடைய கூட்டணி கட்சியினரும் திமுகவினரும் மது விலக்கு, படிப்படியான மது விலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்க்கட்சியாக போராடினோம். ஆனால் இன்றைய நிலைமை அதற்கான ஒரு முழு வடிவம் பெற்றதா என்றால், 2 நாட்களுக்கு முன்பு தாக்கல் செய்த மது விலக்கு கொள்கையில் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022 2023 உடைய தரவுகள் அடிப்படையில் சுமார் 8000 கோடி ரூபாய் விற்று முதல் அதிகமாகியிருக்கிறது. நம்மளுடைய மது விற்பனை மூலம் இன்றைக்கு 45,000 கோடி ரூபாய் விற்று முதல் என்பது எதிர்கால தலைமுறையை முற்று முதல்வாக அறிவு தளத்திலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இதை நம்ம பார்க்கணும். இதை கிட்டத்தட்ட இன்னைக்கு முதல்வர் வெளியிட்டு இருக்க மாதிரி 16 லட்சம் லிட்டர் காவல்துறை அழித்து இருக்கதா சொல்றாங்க கள்ளச்சாராயத்தை. அப்ப 16 லட்சம் லிட்டர்னா அதை நீங்க ஆவரேஜா ஒரு 100 ரூபாயோ இல்ல 60 ரூபாய் கால்குலேட் பண்ணா அதோடைய வேல்யூவே கிட்டத்தட்ட ஒரு 1000 crores ஆச்சு. அப்ப இன்னைக்கு கள்ளசாராயம் எந்த அளவிற்கு டாஸ்மார்க்கில் 45,000 கோடி ரூபாய் சேல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ, மறுபுறம் கள்ள சந்தையில் கள்ளச்சாராயத்துடைய விற்பனையுடைய அளவு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது இந்த முதலமைச்சருடைய அறிக்கையிலேயே தெரிகிறது. 16 லட்சம் லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயத்தை காவல்துறை கைப்பற்றியிருக்கிறது. 14 லட்சம் லிட்டரை கைப்பற்றி இருந்தும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் சாராய விற்பனை ஏற்பட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயிர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத கண்டிப்பா நம்ம போகணும்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு பூரண மது கொள்கை பீகாரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, குஜராத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பீகாரில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு பெண்களுக்கான எதிரான கொடுமை கிட்டத்தட்ட 50% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் வயலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அளவுக்கு அதிகமா இதுல பாதிக்கப்படுறதே பெண்கள் தான். இன்னைக்கு 45,000 கோடி ரூபாய் சேல்ஸ் நம்ம தாக்கல் பண்றது ஒரு பெருமையான விஷயமே இல்ல. பொருளாதாரத்தில் பாசிட்டிவ் எக்கனாமி அண்ட் நெகட்டிவ் எக்கனாமின்னு சொல்லுவோம்.
பாசிட்டிவ் எக்கனாமினா இன்னைக்கு அறிவு சார்ந்த தலைமுறையிலிருந்து உருவாகக்கூடிய எப்படி இன்னைக்கு டெக்னாலஜில இன்னைக்கு அமெரிக்கா எக்கனாமில டெவலப் ஆயிருக்கோ அதே மாதிரி அறிவு சார்ந்த சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்புறம் விவசாயத்திலிருந்து வரக்கூடிய இன்கம்ஸ் இதை டெவலப் பண்றதுக்கான பாலிசிஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கணுமே தவிர மது விற்பனை மூலம் உருவாக்கக்கூடிய பொருளாதாரம் எதிர்கால அறிவு சார்ந்த சமுதாயத்தை டோட்டலா அதை ஒழிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடை தான் நாங்க பாக்குறோம். அதுல முக்கியமா பெரியார் அவர்களுடைய கருத்தும் அன்னைக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டிக்ளேர் பண்ணாரு. அப்ப அந்த டிக்ளேர் பண்ணும்போது இந்த மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை டிக்ளேர் பண்ணும்போது அப்ப அந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணும் பொழுது அப்ப சொல்லியிருந்தாங்க இல்ல நீங்க போராட்டத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்ப சொன்னாரு 2 பெண்கள் கையில் தான் இருக்கு இந்த போராட்டத்தை நீங்க நிப்பாட்டணும்னு. நான் அத மாதிரி இங்க ஒரு 2 பெண்கள் கிட்டத்தட்ட 4:30 மணில இருந்து நின்று இருக்காங்க. நான் பாத்துட்டு இருக்கேன். சட்டக்கல்லூரி மாணவிகள். இந்த சட்டக்கல்வி மாணவர்களிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்க வேண்டும். இந்த போராட்டம் இந்த மாணவிகள் மூலம் உருவாக வேண்டும். இது சாதாரணமான போராட்டமா இருக்கக்கூடாது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் எப்படி இங்க 4:30 மணிலிருந்து இந்த மது கலைக்கு எதிராக உங்களுடைய தலைவர் கண்டிப்பா மேல பேசும்போது இந்த 2 பெண்களை பத்தி உச்சரிக்கணும். அப்படி ஒரு இந்த மதுவுக்கு எதிராக இந்த கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடியிலிருந்தே இந்த போர்டை வச்சுட்டு இன்னைக்கு மாணவிகள் சட்ட போராட்டத்துக்கு எதிரான மாணவிகள் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுடைய மிகப்பெரிய பாதிப்பு. இட்ஸ் டொமஸ்டிக் வயலேஷன். இதை நம்ம உறுதிப்படுத்தணும். இதுல பெரும்பாலும் சொல்றது என்னன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வலிமை அதிகமா இருந்துட்டு இருக்கு, கம்மியா இருந்துட்டு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2021 5 லட்சம் கோடியா நம்மளுடைய கடன் தொகை இருந்துச்சு. இன்னைக்கு 8,30,000 கோடியா இன்னைக்கு கடன் மாறி இருக்கு. வளர்ச்சி திட்டங்களுக்காக 3,30,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போடுது. டாஸ்மார்க்கோடைய 45,000 கோடி ரூபாய் ரெவன்யூ குறைத்து அதை 10,000 15,000 கோடி ரூபாயை முதல்ல, அதாவது இப்ப கலெக்டர்ஸ் எல்லாம் எவ்ரி மந்த் ரிவ்யூ மீட்டிங் டாஸ்மார்க்கோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதை உடனடியா மாற்றி எப்படி சேல்ஸை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கி அதை 45,000 கோடியில இருந்து ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய கணக்குல அந்த சேல்ஸை நம்ம குறைக்கணும். பிளஸ் தலைவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு அதிமுக உடைய பொதுச் செயலாளர் நாங்கள் கள்ளச்சாராயத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு கடந்த ஒரு வாரமாக போராடிட்டு இருக்கிறார். அவருடைய மது விலக்குடைய கொள்கை என்னங்கிறத இன்னைக்கு அவர் தெளிவுபடுத்தணும். ஒரு ஆள் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை தலைவர் கூட்டணும். அதுல எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த பூரண மதுவிலக்கு இவர் குறிக்கோளாக கொண்டு பெரியார் அவர்களுடைய கனவும் ஏன் அண்ணா அவர்களுடைய கனவும் மதுவிலக்கு என்பதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய 22 பொன்மொழிகளில் ஒரு பொன்மொழி மதுவை நாம் என்றைக்கும் தொடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நம்மளுடைய போராட்ட களம் முதல் மாநில கட்சியாக தலைவர் அவர்கள் உருவாக்க இதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சியின்